ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இதுதான் வந்து வெள்ளரிக்காய் தோட்டம். இந்த இங்கே ஒரு அரை ஏக்கர் இருக்குது, அந்த சைடு ஒரு அரை ஏக்கர் இருக்குது, அங்கிட்ட ஒரு அரை ஏக்கர் இருக்குது. எல்லாத்துலேயும் வெள்ளரிக்காய் தான் போட்டிருக்காங்க. இது வெள்ளரிக்காய் வந்து பூ பூத்துருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். ஒன்று இது காய் விட்டுட்டாங்க, அதனால் அது பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி இடையில இது எடுத்து பார்த்தாங்கன்னா காய் இருக்கும். பூ அசைக்காமல் பறிப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் காய்கள் ரொம்ப இருக்காது. காலையில் பறித்து ஒரு 11 மணிக்கெல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்களாம். பார்ப்போம், நம்ம 1-2 இருந்தால் கூட வீடியோ எடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ எங்கனே விட்டுருக்கோம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. சுற்றி பறிச்சிருப்பாங்க. இதுவும் அதே ஊர் தான், புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையக்கூடிய காய்கள். சுற்றி குச்சி நட்டு வேலி போட்டிருக்காங்க, எதுவும் வந்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு. இங்கே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஆடு மாடு உள்ளே வராத மாதிரி பார்த்துப்பாங்க. இங்கே பாருங்க, கண்டுபிடிச்சிட்டோம் வெள்ளரிக்காய். தெரியுதா? பறிக்காம விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த தோட்டத்தோட உரிமையாளர் யாருன்னு கேட்டேன், அவங்க வீட்டில் இல்லை. போய் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, இன்னொரு நாள் வந்து அவங்கள கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணலாம். பாருங்கள், வெள்ளரிக்காய் தெரியுதா? இதோ இதுதான் வெள்ளரி செடி. இப்படி உள்ளுக்குள்ளே தான் மறைச்சி காய் விட்டுருக்கோம். ஆனால் கண்ணு தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அவங்க. இல்லை எவ்வளோ பட்டர்ஃப்ளை வருது, பட்டாம்பூச்சி வருது பாருங்க. சூப்பர்ல, சூப்பர். இது அப்படியே பால், அந்த பிஞ்சு வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது அப்படியே பாலாக இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு. அதாவது சரும நோய்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் இருக்குது இதில், வெள்ளரிக்காயில். இதுவுமே விதை தான். நம்ம வெள்ளரி பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை சுடு சாம்பல் இல்லாமல் ஆறுன சாம்பலில் போட்டு வீட்டில் நிலக்காய்ச்சல காய வச்சுட்டு இந்த மாதிரி பருவத்தில் நம்ம விதைச்சோம்னா வருஷம் முழுக்க காய்க்கும், அந்த சீசன் முழுக்க காய்க்கும். அதுக்கப்புறம் செடியை எடுத்து விட்ருவாங்க. திரும்ப வந்து அந்த விதைகள்லேருந்து முத்தின காயிலேருந்து விதை எடுத்து மறுபடியும் நட்டு வச்சுருவாங்க. சாப்பிடுவோமா? ஒன்று இருந்தாங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். இது மாதிரி பறிக்க தவறுன வெள்ளரிக்காய்களை சமையலுக்கு எடுத்துப்பாங்க. கொஞ்சம் பெருசாக முத்தினோன்னு இது ஒரு நாள் நீங்கள் தவற விட்டாவே அடுத்த நாள் முத்திரும். அதை வந்து சமையலுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு நாள் கூட வச்சிங்கன்னா அது பழுத்துரும், பழத்துக்கு விடலாம். இந்த வெயில் காலத்தில் இந்த பழம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஒரு பழம் 30 ரூபா 50 ரூபா அப்படி கொண்டு வந்து விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை தேய்ச்சி சேர்த்து சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாடுபடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் கஷ்டம்தான். இதை பராமரிக்கணும், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பாய்ச்சணும், தேவையான உரங்கள், அதாவது மண் உரங்களை, குப்பை அடிக்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த பூ பூத்துருக்குது, இதெல்லாம் எப்படியும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே எல்லாம் காய்க்கிற காய்கள் தான். இந்த பூவெல்லாம் வந்து 2 நாளில் காய் வந்துடும். ஒரு 4 நாளில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு காய் வந்துடும். அப்புறம் ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த சாப்பிட்ற அளவுக்கு பக்குவம் வந்துடும். அதான் வெள்ளரி பிஞ்சு வந்து நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் எதுவுமே வைக்கலை, அவங்க எல்லாத்தையுமே நெருக்க பறிச்சுட்டு போயிட்டாங்க விற்கிறதுக்காக. அதனால் இதில் இல்லை. நம்ம அடுத்த வாரம் வருவோம் இல்லையா, ஒரு 10 நாளில் வருவோம் இல்லையா, அப்போ வந்து இது காலையில் வெள்ளனை வந்து காயோடு எடுப்போம்.
யாராவது வெள்ளரிக்காய் விதைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடைய அனுபவங்கள், இது சம்மந்தமாக தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நம்ம மண்மனத்துக்கு பதிலாக சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள் இருக்குது, தெரியுதா? பிஞ்சு, ரொம்ப பிஞ்சு, 2 நாளில் முத்திரும் அது. ஓகே, ஓகே. நம்ம அடுத்த வாரம் இது மாதிரி வேறு ஏதாவது இயற்கையோடு இருக்கக்கூடிய அடுத்த ஷார்ட்டில் அடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக பார்ப்போம். இயற்கையோடு இருக்கக்கூடிய விவசாயத்தில் போய் பார்த்து எடுத்து போடுவோம். தேங்க்யூ.